இல்லற வாழ்வுக்கு இன்றியமையாத ஒரு தேவை அப்படின்னா அது காமத்தால் உண்டாகிற உடல் உறவு. அந்த உடல் உறவு தான் மன உறவுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். ஆனா இந்த காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தணிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அதனால உண்டாகக்கூடிய ஒரு உணர்வு ஒரு குடும்பத்தை எப்படி தோல்வியடைய செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவா மனுஷனுக்கு 2 மனம் உண்டு. ஒன்று ஆழ்மனம், இன்னொன்று மேல்மனம். சொல்லப்போனா மனிதனோட சிந்தனை தான் ஆழ்மனத்திற்கான ஒரு உத்தரவு. மனிதனோட சிந்தனையில ஓடுகிற அந்த எண்ணத்தை உடனுக்குடன் அந்த ஆழ்மனம் நிறைவேற்றி வைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கும். அது நல்ல சிந்தனையா இருந்தாலும் சரி, ஒரு விதமான மூடத்தனமான சிந்தனையா இருந்தாலும் சரி, ஆழ்மனம் அதை நிறைவேற்றி வைக்க தான் நினைக்கும். சொல்லப்போனா இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மகா சக்தி. ஆனா அதே அளவுக்கு அது ஒரு மகா அப்பாவி. சொல்லப்போனா எண்ணம் போல வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட விதி. இந்த விதியை மனசுல வச்சுதான் விதிப்படி தான் அனைத்து நடக்கும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் வழி வழியா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விதியை மனித பிறவியால மாற்ற முடியாது. ஆனா ஒரு விஷயத்த நாம அடிக்கடி கேட்கலாம். நான் கார் வாங்க விரும்பினேன், ஆனா கடன்காரனா தான் இருக்கிறேன். கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைச்சேன், ஆனா இன்னும் கடனாளியா தான் இருக்கிறேன். ஜெயிக்கணும்னு நினைச்சேன், ஆனா கண்டினியூஸா தோத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். என்னோட எண்ணம் மாதிரி என்னோட வாழ்க்கை அமையிலேயே, விதி என் வாழ்க்கையில இப்படி விளையாடிடுச்சே, அதனால விதியை நம்புறது முட்டாள்தனமா அப்படின்னு கோடிக்கணக்கான மக்கள் சொல்றாங்க. சொல்லப்போனா இது மேல் மன அளவுல சொல்லப்படுற பொய். விதி தோற்பதே இல்லை. அவங்களோட எண்ணப்படி தான் அவங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. ஆனா அதை உணரக்கூடிய திறன் தான் அவங்களுக்கு இல்லை. ஆழ்மனதிற்கு உத்தரவிடுவது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம இருக்கிறதுனால தான் இவ்வளவு தொல்லைகள். ஆழ்மனம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு தொடர்பு கொண்ட ஒரு சிறு கொடி தான். அது பிரபஞ்சத்தோடு இடைவிடாத தொடர்புல தான் இருக்குது. அதனால அது என்ன பண்ணுதுன்னா, அந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட அதோட தலைவன், அதாவது உங்களோட எண்ணத்தை பத்தி 24 மணி நேரமும் கண்டினியூஸா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால அந்த எண்ணத்தை நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி பிரபஞ்ச சக்திக்கு உண்டாகுது. பிரபஞ்ச சக்தி அதை நிறைவேற்றியும் வைக்குது. இப்போ ஒரு 1000 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகையா இருக்கலாம். ஆனா பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தூசி தான். ஒரே நொடியில பிரபஞ்சத்தால அதை கொடுக்க முடியும். ஆனா அந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட இந்த ஆசையை தெரிவிக்கக்கூடிய அந்த ஆழ் மனதுக்கு உத்தரவிடுற அளவுக்கு மனிதனுக்கு அறிவு வேண்டும். அவ்வளவுதான். இப்போ ஆழ் மனதுக்கு உத்தரவிடுவது எப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். சொல்லப்போனா மனிதனோட மனசு ஒரு நாள்ல 60,000 எண்ணங்களை சிந்திக்குது. அப்படி சிந்திக்கிற அனைத்து எண்ணங்களும் ஆழ்மனதுக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. ஏன்னா சாதாரண எண்ணங்கள் ஆழ்மனதுக்குள்ள நுழைய முடியாதபடி மேல்மனம் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி அதை பாதுகாத்து நிற்குது. சொல்லப்போனா இப்போ ஆழ்மன விஷயத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு முக்கியமான கருத்து, இந்த குடும்ப சண்டைகள் உண்டாகிறது எல்லாமே இந்த ஆழ்மனம் மேல்மனம் குறித்த ஒரு புரிதல் தம்பதிகளுக்கு வந்துட்டாலே அந்த குடும்ப விவகார சண்டைகள் தொடங்குறதுக்கு முன்னாடியே தடுக்கப்பட்டுரும். அதனால எண்ணற்ற நன்மைகள் தம்பதியரோட வாழ்க்கையில நிகழும். இந்த குடும்ப அமைப்பு முறையும் காப்பாற்றப்படும். சொல்லப்போனா இந்த குடும்ப சண்டைகள்ல நாம சிந்திக்கிற சிந்தனைகள் டைரக்டா ஆழ்மனதுக்குள்ள நுழைஞ்சு சிம்மாசனம் போட்டு உட்காந்துக்கும். ஏன்னா நம்மளோட உணர்வு நிலைகள் ரொம்ப மிதமிஞ்சி இருக்கக்கூடிய நிலையில நம்மளோட சிந்தனை டைரக்டா ஆழ்மனதுக்குள்ள கொண்டு போய் நம்மளோட எண்ணங்களை சேர்த்துடும். சொல்லப்போனாலே குடும்ப விவகார சண்டைகளோட கருப்பொருள இந்த காமம் தான் இருக்குது. நம்மளோட மேல்மனம் அதை இல்லைன்னு சொன்னாலும் ஆழ்மனத்துக்கு நல்லாவே தெரியும். அதுதானே காமம்ங்கிறது ஆழ்மனம் சார்ந்த ஒரு விஷயம். அதனால காமம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தகவலா இருந்தாலும் அதை அந்த ஆழ்மனம் தான், சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் டைரக்டாக ஹேண்டில் பண்ணுது. மேலே இருக்கக்கூடிய அன்கான்ஷியஸ் மைண்டை இந்த விஷயத்தில் தலையிடுறது கிடையாது. அதனால் இந்த காமம் குறித்த எல்லா தாட்ஸும் எந்த தடையும் இல்லாமல் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நுழையக்கூடிய உரிமை இருக்குது. அதனால தான் இப்போ நீங்கள் குழந்தையா இருந்ததுலேருந்து மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் கூட உங்களோட எதிர்பாலினம் சேர்ந்தவங்க கிட்ட நடத்தின சிறு பிள்ளைத்தனமான அந்த காதல் விளையாட்டுக்கள் உங்களுக்கு சாகிற வரைக்கும் மறக்காது. பார்த்துருக்கீங்களா? அது ஒரு முத்தமாக இருந்தாலும் சரி, வேற எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, மறக்காது. அதுக்கு காரணம் அது ஆழ்மனத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்குது தான். சொல்லப்போனால் அந்த குடும்ப விவகார சண்டைகள் நடக்கும்போது எமோஷ்னலாக ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது அந்த நேரத்தில் மேல்மன அன்கான்ஷியஸ் மைண்டு சரியா ஆக்டிவாக இருக்காது. அந்நேரத்தில் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே எல்லா எண்ணங்களும் போயிடும். இப்போ கணவனுக்கும் மனைவிக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. கணவன் யோசிக்கிறான், நல்ல உணர்ச்சி வேகத்தில் யோசிக்கிறான், சே
நன்றியே இல்லாதவ, ராட்சசி, எவ்வளவு செஞ்சிருக்கேன் இவளுக்கு, ஆனா அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாளே, ச இதுக்காக நான் சம்பாதிக்கணும், இவளுக்கு கொட்டி தீக்கவா, பொண்ணு பார்க்க போகும்போது பரிதாபமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு என்ன கவுத்துட்டாலே, ச இறக்கப்பட்டு இவளை செலக்ட் பண்ணது இப்படி தப்பா போயிடுச்சே, திருமணம் செஞ்ச அப்புறமும் கூட நான் பிரம்மச்சாரி மாதிரி தான் இருக்கணுமா, இந்த வாழ்க்கையை வாழணுமா, எதுக்காக நான் உயிர் வாழணும், ஏன் தற்கொலை செஞ்சுக்க கூடாது, ச தற்கொலை செஞ்சா என்ன வழியில செய்யலாம், எப்படி சீக்கிரம் சாக முடியும் அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். சொல்லப்போனா ஒரு ஆணுக்கு இந்த எண்ணங்கள் வர்றது அவனுக்கான அந்த பாலின்ப தேவைகள் மறுக்கப்படும் போதுதான். அப்படி மறுக்கப்படும் பொழுது அவனுக்கு இந்த உலகமே அவனுக்கு எதிராக இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு உண்டாகுது. அவன் தன்னையே ஒரு லூசர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி வச்சுக்கிறான். இந்த மனைவி அப்படிங்கிறவ இந்த முழு உலகத்தோட ஒரு முக்கியமான பார்ட் மாதிரி அவனுக்கு தெரிகிறான். இவனுக்கு தேவையான அந்த பாலின்பத்தை கொடுக்க மறுக்கும் பொழுது அதனால் அவன் எதுக்கும் லாயக்கில்லாதவன், தகுதி இல்லாதவன், திறமை இல்லாதவன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை அவனை அறியாமலேயே அவன் உண்டாக்கி வச்சுக்கிறான். அவனுக்கு வாழ்க்கை மீதே ஒரு வெறுப்பு உண்டாகுது. இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப உணர்ச்சிகரமான விஷயங்கள். உறங்குறதுக்கு போய் உட்காந்துருக்க நேரத்தில் இந்த எண்ணமும் அதனால் உண்டாகக்கூடிய உணர்ச்சியும் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அது ஒரு மனுஷனோட ஆழ் மனதுக்குள்ள சீக்கிரம் போய் உட்காந்துக்குது. அவனை அறியாமலேயே அவனுடைய சுய மதிப்பு குறைய ஆரம்பிக்குது. அவனோட மனநிலை எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாகி பெருகிறதுக்கு ஒரு இடமா உண்டாகுது. அவனோட ஆழ்மனம் நைட்டு முழுவதும் அந்த எண்ணங்களையே எண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால அந்த மூளையிலும் உடம்புலும் உள்ள சில சுரப்பிகள்ல மோசமான கெமிக்கல்ஸ் சுரக்க ஆரம்பிக்குது. அதனால உடலோட சக்தி மையங்களான அந்த சக்கராஸோட அந்த சமநிலை சீர்குலையுது. அதனால தூங்கி முழிக்கும் பொழுதும் அந்த கணவன் ஒரு உணர்ச்சி நிலை மாறாத ஒரு மனுஷனாக தான் முழிக்கிறான். அவனுக்குள்ளே இருக்கிற வெறுப்பு அப்படியே தான் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸோட ஒரு சமநிலை இல்லாத தன்மையினால மனதில் கோபம், உடம்புல ஒரு விதமான கொதிநிலை அப்படியே வேலைக்கு போகிறான். நைட்டில் அவனுக்கு மறுக்கப்பட்ட அந்த காமம் அந்த வேலை செய்கிற இடத்துலையும் அவனுக்கு வேற ஒரு உணர்ச்சியாக வெளிப்படுது. அங்கேயும் சில நேரங்களில் கோபப்படுறான், இல்லை ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குடும்பம் போர்க்களமாக மாறுது. இதனால தேவையில்லாத எரிச்சல், முன்கோபம், எதிர்த்து பேசுதல், கீழ்ப்படியாமல் இருக்கிறது, வம்பு சண்டை, கணக்கில் தவறு செய்கிறது, வேகமாக வாகனம் ஓட்டுறது, சரக்கடிக்கிறது, தவறான முடிவுகள் எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட ஒய்ஃப் மேலே ஆசை வைக்கிறது, அப்படி நீ அவனோட சுற்றுப்புறத்தை ஏதோ ஒரு வகையில் பாதிக்குது. சொல்லப்போனால் இப்படி தணிக்கப்படாத காமம் ஒரு நபரோட சிந்திக்கிற திறனை, ஆராய்ச்சி பார்க்குற திறனை, புரிஞ்சுக்கிற திறன் எல்லாத்தையுமே மழுங்கடிக்குது. குறிப்பாக பணம் சம்பாதிக்கிற திறனையும் அந்த சம்பாதிச்ச பணத்தை கையாளுற திறனையுமே இது மழுங்கடிக்குது. அதனால் அந்த நபரோட அடிப்படை பண்பையே மாற்றி இது ஐக்யூ முழுமையா பாதிப்படைய வைக்குது. இதனால இந்த ஆட்கள் எல்லாம் பிறரோட பார்வையில முட்டாள் மாதிரி தெரிய ஆரம்பிப்பாங்க. இது 2 பேர்த்துக்கும் பொருந்தும், ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. அதனால் அங்கே அவங்களுக்கு இருக்கிற ஒரு மதிப்பு குறைய ஆரம்பிக்குது. சுற்றி இருக்கிறவங்க கொடுக்குற மதிப்பு குறையிறதால அவங்களோட சுய மதிப்பும் குறையுது. அதனால் தன்னம்பிக்கை தளர்ந்து போகுது. அந்த தன்னம்பிக்கை தளரும் போது எதிர்மறை சிந்தனை நுழையுது. அந்த எதிர்மறை சிந்தனை வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தோல்விகள் அவனை தொடர ஆரம்பிக்கும். தோல்வி வரும்போது குடும்பத்தோட பொருளாதார நிலை சீர்குலையும். பொருளாதார சீர்குலையும் போது இல்லற வாழ்க்கையில் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த பாலுணர்வு இல்லாமலேயே போகும். கோமா நிலைக்கு போயிடும் கிட்டத்தட்ட. அந்த பாலுணர்வு அப்படி ஆகும்போது எந்தவித இன்பங்களுக்கும் இடம் இல்லாமல் போயிடும். அதுக்கு பதிலாக அங்கே சண்டை சச்சரவு மட்டும்தான் இருக்கும். மாற்றி மாற்றி குத்தம் சொல்கிறது, நியாயப்படுத்துறது, வாக்குவாதம் பண்ணுறது, இதுதான் அந்த தம்பதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உரையாடல்களாக இருக்கும். அதனால் குடும்பமே போர்க்களமாகும். அந்த சூழலில் வளரக்கூடிய ஒரு குழந்தை இது குடும்பமா இல்லை நரகமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வாழ ஆரம்பிக்கும். அதனால் கணவனோட அந்த பாலின்பத்தை வழங்க ஒரு மனைவி தொடர்ச்சியாக மறுக்கும்போது எப்படிப்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் சரி அவனோட மூளை மழுங்கி போகும். அதனால் அவனோட தொழில் வாழ்வில் அவனுக்கு தோல்வி தான் கிடைக்கும். அதனால் அவனோட தகுதிக்கும் திறமைக்கும் உரிய ஒரு வெற்றியை பெற முடியாமல், அவனுடைய அந்த எஜுகேஷனோட உச்சியையும் அவனால் தொட முடியாமல் அவன் ஒரு தோல்வி நிலைக்கு போகிறான். சொல்லப்போனால் அற்ப ஆயுள்லேயே செத்து கூட போகிறான். இதை மனைவியோட நிலைமையில் நாம் போய் பார்க்கும்போது ஒரு நைட்டு ஒரு மிட் நைட்டு இருக்குது. கணவன் கொஞ்சம் வற்புறுத்துறதால அவள் ஒரு குட்டி சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பாலுறவு ஆரம்பிக்குது. அந்த சண்டை நடந்த நேரம் கூட அந்த உடல் உறவு நடக்கலை. அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த முன் விளையாட்டுக்களை அவளோட உடம்புக்கு முழுமையாக கொடுக்காம கணவன் முடிஞ்சளவு அவசரமாக இயங்கி
அந்த உடலுறவு முடிச்சுக்கிட்டு கழிவறைக்கு போகிறான். சொல்லப்போனால் அந்த பொண்ணோட உடம்புல பதுங்கி கிடந்த அந்த காம உணர்வுகளை தூண்டி விட்டுட்டு அவன் பக்கத்திலேயே படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறான். அந்த மனைவியோட நிம்மதியான உறக்கம் பறி போயிடுச்சு. அந்த மனைவிக்கு கொடுக்குற கொடுமைகளில் அடிக்கிறது, குடிக்கிறது, பணம் சம்பாதிச்சு கொடுக்காதது, இதை எல்லாத்தையும் விட மனைவியோட மனசை மோசமாக பாதிக்கக்கூடிய கொடுமை அவளை ஒரு போகப் பொருளாக பார்த்து அதை சரியாக பயன்படுத்தாத ஒரு முட்டாள்தனம் தான். இந்த கொடுமைக்கு ஆளான அந்த மனைவி உறக்கம் இல்லாமல் அப்படியே கணவனை திட்ட ஆரம்பிக்கிறார். அந்த மனைவியோட அந்த பாலுறவு ரொம்ப மோசமான அனுபவமாக இருக்குது. இதனால் அந்த இடத்துல ஒரு உடலுறவு சார்ந்த டிஸாட்டிஃபிகேஷன் உண்டாகுது. அதாவது பாலின்ப ஆற்றாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உண்டாக்குது. இது ஒரு மனநோயாக உண்டாகிற ஒரு சூழலை உண்டாக்குது. சொல்லப்போனால் நோய் இருக்கிற மனதில் நல்ல எண்ணங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த பாலின்ப ஆற்றாமை அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டுள்ள மனைவிக்கு அவங்க மனசில் கணவனை பற்றி ஒரு நல்லெண்ணம் உருவாகாது. இது ஒரு இயற்கை. அதே போல் ஒரு வெறும் போகப் பொருளை இந்த இன்பத்துக்காகவே மனைவியை பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கணவனை ஒரு மனைவி ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்கவே மாட்டான். இதுவும் இயற்கை தான். இது போதாதுன்னு குடும்ப சண்டையில் கணவன் அப்படியே வரும்போது அவ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவன் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியை காட்டுறா. இது எல்லாமே ஒரு வகையான எதிர் விளைவுகள் தான். ஆனால் யாராலும் இதை மாற்ற முடியாது. சொல்லப்போனால் அந்த பாலின்ப ஆற்றாமையோட எதிர்விளைவு இப்படி தான் நடக்கும். யோசிக்கும்போது சுயநலம் பிடிச்சவன் என்ன தூங்க விடாமல் ஆக்கிட்டு இப்படி இருக்கான், இவங்கிட்ட நான் என்ன சுகம் கண்டேன், இவங்க கூட எப்படி காலமெல்லாம் வாழ்றது, குழந்தை வேற பிறந்துடுச்சு, இவனை விட்டு தொலைக்கவும் முடியாது, வேண்டானாலும் விட மாட்டேங்கிறான், இவனுக்கு என்ன கட்டி வச்சு என் வாழ்க்கையை நாசம் செஞ்சிட்டாங்களே, இவனெல்லாம் எதுக்காக நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன், ஒரு குடும்ப சுகம் கொடுக்க தெரியாத இவன் எல்லாம் எதுக்கு தான் சம்பாதிக்கிறான், என்ன பயம் இருக்கு, ஒரு யூஸும் இல்லை, என்கிட்ட இருந்து எப்பதான் எனக்கு விடிவு காலம் கிடைக்குமோ, இவனுக்கு மட்டும் ஏன் இந்த குறை, ஒருவேளை என் மேல இவனுக்கு சுத்தமா அன்பு இல்லையா, இவன் பார்க்குற வேலையை தவிர இவனுக்கு வேற எதுவுமே தெரியாத முட்டாளா இருக்கிறானே, பணம் பணம்னு பணத்தை கட்டிக்கிட்டு அலைகிறான், யாருக்கு வேணும் பணம், என்கிட்ட இல்லாத பணமா, பணத்தை தலையிலையா கட்டிட்டு போக போறோம், புரட்டை விட்டு தூங்குறத பாரு, அப்படியே கழுத்தை பிடிச்சி திரிகிட்டா என்ன, ஐயோ எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே, நான் எப்படி தூங்குறது, ஐயோ தூங்காமல் இருந்தால் நாளைக்கு ஆஃபீஸ் போய் எப்படி வேலையை பார்க்குறது, அந்த மேனேஜர் வேற கண்ணை மூடிட்டு திட்டுவானே, கடவுளே கொஞ்சம் தூங்க வை அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சு ஹஸ்பண்டை திட்டியே அவள் லேட் நைட்டில் தூங்கி போகிறாள். வார்த்தைகள் எல்லாம் இப்படியே தான் இருக்கும் எல்லா மனைவிகளுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த சாயலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் மனைவியோட ஆழ்மனதுக்குள்ளே நுழைஞ்சிருது. கணவனுக்கு நடந்த அதே மாதிரி இவளுக்கும் உடலில் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அவளோட சக்ராஸோட சமநிலை சீர்குலையுது. அதனால் கணவனை திட்டிக்கிட்டே உறங்க போனவ முழிக்கும் போது ஒரு சண்டை கோழி மாதிரியே முழிக்கிறாள். பாத்திரம் உருளுது, காரணமே இல்லாமல் குழந்தைக்கு அடியோ திட்டோ விழுது, உணவோட டேஸ்ட், சாப்பாடோட டேஸ்ட் குறையுது, எதை கேட்டாலும் பதில் ஒரு கொதர்க்கமாக தான் வரும். மறுபடியும் கேட்டால் அங்கேருந்து சண்டைக்கோழியோட தீரல் தான் வரும். சொல்லப்போனால் இந்த உணர்வுகள் எல்லாம் இன்னொருத்தங்களுக்கு தொற்றக்கூடியது. பொதுவாக ஒரு குழந்தை, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைங்க கிட்ட எல்லாம் கொஞ்ச நாள் இருந்தாலே அந்த குழந்தைங்களோட உணர்வு அந்த பெரியவங்களுக்கு தொற்றிக்கிறது மாதிரி இந்த மனைவியோட கோபம் கணவனையும் தொற்றிக்குது. 2 பேருக்கும் இடையில சண்டை நடக்குது, குழந்தை அழுது, சாப்பிடாமலே கணவன் வேலைக்கு போகிறான். அவன் கோபப்பட்டுட்டு இருக்கும்போது அவனை அறியாமலேயே ஆஃபீஸில் ஏதோ ஒரு வகையில் அந்த உணர்வுகள் அவனோட என்விரான்மெண்ட்டை பாதிக்குது. அதனால் அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்டை அங்கே இழக்கிறான். அந்த ரெஸ்பெக்ட் அங்கே இழக்கிறதால அவனுக்கு கான்ஃபிடென்ஸும் குறையுது, எதிர்மறை சிந்தனை நுழையுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இது ஆணுக்கோ பெண்ணுக்கோ 2 பேருக்குமே இருந்தாலுமே அவங்களோட வாழ்க்கையில் அது எதிர்மறையான விஷயங்களை தான் உண்டாக்கும். சொல்லப்போனால் ஒரு கணவனுக்குரிய அந்த பாலின்பத்தை அந்த மனைவி கொடுக்க மறுத்த போது என்ன நடந்துச்சோ அதே தான் மனைவி கிட்ட பலவந்தமாக அந்த பாலின்பத்தை அனுபவித்த நேரத்துலையும் நிகழுது. பாலின்பம் மறுக்கப்பட்ட நேரத்தில் கணவனோட மனநிலை மட்டும்தான் அந்த ரொம்ப தடுமாறி போயிருந்துச்சு. ஆனால் வற்புறுத்தி அந்த பாலின்பத்தோட புணர்ந்த போது மனைவியோட மனநிலைமையும் அதனால் பாதிப்படையுது. அவளோட உறக்கத்தை கெடுக்குது, அவளோட மனநிலையை கொதிப்படைய செய்யுது. அதனால் கணவன் மீது உண்டான அந்த வெறுப்பு அப்படிங்கிற கோப உணர்ச்சிகளை அதிகப்படுத்துறது எப்படி அப்படின்னு நைட்டு முழுவதும் மனைவியோட ஆழ்மனம் திட்டம் போடுது. அதனாலே அடுத்த நாள் பகலில் கணவனோட ஆழ்மனதோட மனைவியோட ஆழ்மனது தொடர்பு கொள்ளுது. மனித பிறவியோட ஆழ்மனதால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த
மனித பிறவியோட ஆழ்மனதோடும் ஒரு செகண்ட் நேரத்தில் தொடர்பு கொள்ள முடியும். அப்படி தொடர்பு வச்சு அது கணவனை வரும்போது குடிச்சிட்டு வர செய்யுது, நண்பர்களோட ஊர் சுத்திட்டு இரவு நேரத்தில் வர செய்யுது, அதில் அப்படி இல்லைனா பணத்தை இழக்க செய்யுது, அப்படி இல்லைனா மோசமான முதலீடுகளில் இறங்க செய்யுது. இதனால் வறுமையை ஈர்க்குது. இது மனைவியோட ஆழ்மனதோட ஒரு உந்துதலால் கூட நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மனைவியோட ஆழ்மன ஆலோசனையின்படி கணவனோட ஆழ்மனம் அவனை எல்லா விதமான கேடுகட்ட செயல்கள்லையும் ஈடுபட வைக்குது. இதனால அவளோட ஆழ்மனம் எதிர்பார்த்தபடியே அந்த கணவன் மீதான வெறுப்பை அதிகமாக்குறதுக்கு சம்பந்தமான விஷயங்களே நடக்குது. இதே மாதிரி தான் ஆணோட மனநிலைமையும் அந்த ஆழ்மனம் மனைவியோட ஆழ்மனத்தோட தொடர்பு கொண்டு அவளோட செயல்பாடுகளையும் அவளை அறியாமலேயே மாற்றி இந்த சண்டையை உண்டாக்கி வைக்குது. இதனால மாறி மாறி சண்டை இறுதியில் கோபம் அதிகமாகி வெறுப்பா மாறுது. சொல்லப்போனால் நிம்மதி தான் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய சொத்து. அந்த நிம்மதி அப்படிங்கிற சொத்தை யாரெல்லாம் இழக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக தோல்வி, வறுமை அப்படிங்கிற கேடுகளை அவங்களோட வாழ்க்கைக்குள்ள இழுத்துக்குவாங்க. ஏன்னா நிம்மதியை இழக்கும்போது மகிழ்ச்சி முழுமையாக செத்து போகுது. மகிழ்ச்சி சாகிற நிலைமையில மூளையில் மோசமான வேதிகள் சுரக்கப்படுது. அதனால உற்சாகம் குறையுது, அந்த ஊக்கமும் குறைஞ்சு போகுது. ஊக்கமும் உற்சாகமும் இல்லாமல் ஒரு வேலையை செய்யும் போது அது தோல்வியில தான் முடியும். தோல்வி வறுமையை கொண்டு வருது. சாப்பாடுக்கே வழி இல்லாத நிலைமை தான் வறுமை அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கிற நிலைமையிலிருந்து கீழே போகிறதே வறுமை தான். வருடக்கணக்கில் வளராமல் இருப்பதும் வறுமை தான். கற்ற கல்விக்கும் இருக்கிற திறமைக்கும் அனுபவத்துக்கும் தேவையான அந்த உயர்வை பெறாமல் போகிறதும் வறுமை தான். மரியாதையை இழக்கிறதும் வறுமை தான். மகிழ்ச்சி அடையாத முடியாத நிலைமையில இருக்கிறதும் வறுமை தான். வாய்விட்டு சிரிக்க முடியாததும் வறுமை தான். மகிழ்ச்சியான மனநிலைமை தான் தன்னோட வெற்றியை ஈர்க்கக்கூடிய காந்தம். மனநிலைமை மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா மூளையில நல்ல வேதிகள் சுரக்கும். அதனால அற்புதமான யோசனைகள் பிறக்கும். அந்த யோசனைகளின்படி செயல்படுவதற்கு ஊக்கமும் உற்சாகமும் இருக்கும். அதனால் ஈடுபட்ட காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும். அந்த வெற்றியால் தன்னம்பிக்கை அதிகமாகும். பெரிய திட்டங்களில் இறங்கலாம். அதனால் பெரிய வெற்றிகள் வந்து சேரும். ஆனால் இல்லற வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அந்த குடும்ப விவகார சண்டை காரணமாக இந்த மகிழ்ச்சியான மனநிலையை தம்பதியர்கள் இழந்து விடுறாங்க. மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள். மகிழ்ச்சி காணாமல் போகும்போது நிம்மதியும் காணாமல் போய்விடுது. நிம்மதியை இழக்கும் போது மூளையோட செயல்படுற ஆற்றல் ரொம்ப குறையுது. அதனால தவறான முடிவுகளை எடுக்க ஆரம்பிக்குது. ஒரு வினாடி அந்நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு குடும்பத்தை 10 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ள போதுமானது. இந்த நிலைமையில பல தவறான முடிவுகள் எடுத்திருக்கப்படும் பொழுது அந்த குடும்பத்தை சேர்ந்த தம்பதிகள் தங்கள் வாழ்க்கையில பல நேரங்கள்ல பல இடங்கள்ல தோற்று போறாங்க. அல்லது தங்களோட தகுதிக்கு ஏற்ற வெற்றிகளை பெற முடியாம சராசரி மக்களாக வாழ்ந்து செத்து போறாங்க. இந்த ஆழ்மனம் பாடுபடுவதால அது தன்னோட நிலைமையை மறந்து மோசமான கெமிக்கல்ஸை சுரக்க வச்சு அந்த குடும்ப விவகார சண்டையில் இருக்கக்கூடிய அந்த தம்பதிகள் எளிதில் உணர்ச்சி வசப்படும் நபர்களாக மாற்றி வைக்குது. உணர்ச்சி வசப்பட்ட சிந்தனையால் அவங்களோட மனசோட நலம் மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் வர எல்லாமே கெட்டு போகுது. மோசமான செயல்கள் அங்கே உண்டாகுது. அதனால் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்துலேயுமே அவங்க மோசமான விஷயத்தையே அவங்க எதிர்நோக்க வேண்டிய சூழல் உண்டாகுது. அதனால் மோசமான அவுட்புட் தான் கிடைக்குது. சொல்லப்போனால் இது ஒரு ஆழ் மனதோட தனிப்பட்ட முறையில் உண்டாகுது. ஆனால் அந்த எண்ணங்கள் ஆழ்மனதில் உண்டான எண்ணங்கள் தன்மைக்கு ஏற்ப பிரபஞ்ச சக்தியோட உதவியோட இன்னொரு ஆழ்மனதை கெடுதல் உண்டாக்கக்கூடிய களமாக உண்டாக்கி வைக்குது. இதனால் சமாளிக்க முடியாத பொருளாதார வீழ்ச்சி, வஞ்சகமாக வீழ்த்தப்படுறது, பெரும் துரோகங்களுக்கு பலியாதல், கொடூரமான ஏமாற்ற பல்லாண்டு கால செயல்களோட விளைவாக வச்சிருக்கக்கூடிய நல்ல பேரை பாழாக்குதல், இந்த மாதிரி பெரிய தன்மைகளையும் குணப்படுத்த முடியாத நோய், கோரமான விபத்து, அகால மரணம், இப்படின்னு பல துயரங்களையும் இந்த பிரபஞ்ச சக்தியோட துணையோட அந்த ஆழ்மனம் கொண்டு வந்து சேர்க்குது. இத்தகைய கொடூரங்களை குடும்ப வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர்றது அந்த ஆழ்மனம். அந்த ஆழ்மனத்தை சரியா புரிஞ்சிக்காத தன்மையில மனுஷங்க இந்த இல்லற வாழ்க்கையில கையாளுற பாலின்ப தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு பதிவில் இன்னொரு உதவியான தகவலோட சந்திக்கிறேன். நன்றி.